நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே அரசு பேருந்தில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக பயணிகள் பாதி வழியில் இறக்கிவிடப்பட்டதால் அவதியடைந்தனர். பராமரிப்பில்லாத தகரட்டப்பா பேருந்துகளை விடிய அரசு இயக்குவதன் காரணமாகவே அடிக்கடி பழுது ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உதகை கோத்தகிரி வழித்தடத்தில் குறைந்த அளவிலான பேருந்துகளே இயக்கப்படுவதால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் சாலாமேடு பொன்னேரி ஏரியில் மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலாமேட்டில் உள்ள பொன்னேரி ஏரியில் இருந்த மீன்கள் திடீரென செத்து மிதப்பதாகவும் இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஏரியில் மீன் குத்தகை எடுத்திருந்த சுரேஷ் என்பவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். மேலும் புதிய பேருந்து நிலைய கழிவுநீர் மற்றும் தனியார் பொழுதுபோக்கு பூங்காவின் கழிவுநீர் என தொழிற்சாலைகளிலிருந்து வரும் கழிவுநீர் ஆகியவற்றை இந்த ஏரியில் கலப்பதாகவும் இதனால்தான் மீன்கள் செத்து மிதப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் மக்களும் விவசாயிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த பல முறை நான் பொதுப்பணித்துறைக்கு மனு கொடுத்தும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்தும் நகராட்சி ஆணையர் என்னன்னு கூட கண்டுக்கிறது கிடையாது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தண்ணீர் தொட்டிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலம்பட்டு கேட் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் தண்ணீர் தொட்டி அமைப்பதற்காக பள்ளம் தோண்டியுள்ளார். இந்த நிலையில் தொட்டி அருகே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் பிரீத்திஷா, ஈஸ்வரன் ஆகியோர் அதில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர்.